அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சூரிய தாகாவில இறைவன் சுட்டி காட்டுகிறான், என்னுடைய அறிவுரைகளை இவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே மறக்கின்றார்களோ புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை தருவேன். மறுமை நாளிலே அவன் குருடனாக எழுப்பப்படுவான். அதோடு மட்டும் நிறுத்தவில்லை. அந்த குருடனாக எழுப்பப்பட்டவன் இறைவனிடத்திலே கேட்பானா, லிமா ஹஷர்தனி ஆமா, இறைவா என்னை எதற்கு குருடனாக எழுப்பினாய்? நான் உலகத்திலே பார்வை உள்ளவனாக இருந்தேனே. மீண்டும் குரான் சுட்டி காட்டுகிறது, உலக வாழ்க்கையின் போது என்னுடைய அறிவுரைகள் உன்னிடத்திலே வந்தனதானே, ஆனால் நீ அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ அதனை புறக்கணித்தாய், நீ அதனை மறந்தாய், எனவே இங்கு நீ மறக்கடிக்கப்படுகிறாய் என்று இறைவன் பதில் தருவானா. அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, ஒரு 3-4 விஷயத்த அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். அதிலே முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கை நெருக்கடியானதாக ஆகிவிடும். யாருக்கு நெருக்கடியானதாக ஆகிவிடும்? எவர்கள் குர்ஆனை புறக்கணிக்கின்றார்களோ, இறை கட்டளைகளை மீறுகின்றார்களோ, இறை கட்டளைகளுக்கு மாற்றமாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நெருக்கடியாக ஆக்குவோம் அப்படிங்கிறான். ஜங்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிஞர் பெருமக்கள் இப்படி விளக்கம் தருகின்றார்கள். அப்ப அவங்க சாப்பாடு குறையும் என்று சொல்லவில்லை, வசதிகள் குறைந்து விடும் என்பதல்ல, அவர்கள் உடுத்துவது குறைந்து விடும் என்பதல்ல. அவங்க விரும்பியதெல்லாம் உண்ணுவார்கள், விரும்பியதெல்லாம் உடுத்துவார்கள், எங்கெல்லாம் வாழணுமோ அங்கெல்லாம் சென்று வாழ்வார்கள். ஆனால் எங்கே இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் அமைதி இருக்காது, நெருக்கடி இருக்கும், சந்தேகம் இருக்கும், ஒரு பதற்றம் இருக்கும், நிம்மதி இருக்காது. ஒரு கவிஞன் கூட இப்படி சொல்லுவான், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ட்டு. ஆக அவர்கள் செல்வ செழிப்பிலே மிதப்பார்கள், வேண்டியதையெல்லாம் அவர்கள் அடைந்து கொள்வார்கள். ஆனால் எல்லாம் அடைந்தும் கூட அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காசை கொடுத்து பணத்தை கொடுத்து நாம் வசதி வாய்ப்புகளை வாங்கி கொள்ளலாம், ஆனால் நிம்மதியை வாங்க முடியுமா? நாம் வசதி வாய்ப்புகளை கொடுத்து நாம் மாத்திரைகளை வாங்கி கொள்ளலாம், ஆனால் ஆரோக்கியத்தை வாங்கி கொள்ள முடியுமா? ஆக இறைவன் சுட்டி காட்டுகிறான், இந்த உலக வாழ்க்கையிலே நான் உன்னை நெருக்கடியானவனாக ஆக்குவேன். இது ஒன்று. இதற்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு விவரிக்கின்றார்கள், இறை நிராகரிப்பானன் உலகத்திலே கபரிலே சென்று அடக்கப்படும் போது அவருடைய கபரு நெருக்கடிக்குள்ளாக்கப்படும். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நெருக்கடிக்கு இப்படி விளக்கம் தருகிறார்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கபரு நெருக்க அவருடைய எலும்புகள் இடம் மாறிவிடும். அதான் இங்க உள்ள எலும்பு இங்க வந்துடும், அந்த அளவுக்கு நெருக்கடியாக இருக்கும் என்று அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையாளன் அந்த கபரிலே கொண்டு அடக்கப்படுகின்ற பொழுது, மண்ணறையிலே கொண்டு வைக்கப்படுகின்ற பொழுது 70 முழம் அளவிற்கு அது விரிந்து கொடுக்கும். அப்ப எவ்வளவு பெரிய விரிசல், எவ்வளவு பெரிய விஸ்தீர்ணம், எவ்வளவு பெரிய விசாலமான இடமாக அந்த கபர் மாறிவிடும் என்பதை எண்ணி பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அந்த பூஞ்சோலையாக அந்த கபர் மாற்றப்படும், பசுமை சோலையாக அந்த கபர் மாற்றப்படும். மூணாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி சந்திரன் ஒளிர்வதை போல அந்த கபர் ஒளிரப்படும், அழகாக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஒண்ணு விசாலமாக இருக்கும், 2வது பசுமையான தோட்டமாக அது இருக்கும், 3வது வெளிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல இறைவனுடைய மறுப்பாளன், இறை மறுப்பாளன் அங்கே அடக்கம் செய்கின்ற பொழுது அவனிடத்திலே பாம்புகள் சாட்டப்படும், அதிலும் மலை பாம்புகள் சாட்டப்படும். அந்த மலை பாம்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மலை பாம்புக்கும் 7 தலைகள் இருக்குமா. அது 99 பாம்புகள் தொடர்ந்து அவனை தீண்டிக் கொண்டே இருக்கும், கியாமத் நாள் வரை, மறுமை நாள் வரை அவனை தீண்டிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது 673 தலையோடு கூடிய அந்த பாம்புகளால் அவன் துன்பப்படுவான், அவதைப்படுவான், வேதனைப்படுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஜிக்ர் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அதனை நாம் பேணி நடக்க வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து விலகி நடக்க வேண்டும். ஆக இம்மையில இப்படிப்பட்ட நெருக்கடி, மறுமையில அந்த பார்வையற்றவனாக எழுப்பப்படுவான் என்பதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நரகத்தை தவிர வேறு எதுவுமே அவருடைய கண்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை பாருங்க. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, 2 விதமான தன்மைகளை இறைவன் இந்த வசனங்களிலே சுட்டி காட்டுகிறான். ஒன்று, இறைவனுடைய கட்டளைகளை நாம் மறுப்பதனால், அதனை புறக்கணிப்பதனால்
இந்த உலக வாழ்க்கை நெருக்கடியானதாக மாற்றப்படும். ஒன்று. இரண்டாவது, மறுமையிலே நம்முடைய பார்வை பறிக்கப்படும். ஆக இந்த தீமையிலிருந்து, இந்த அபாயத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவானாக. ஆக இந்த உலக வாழ்க்கையிலே திருக்குரானை புரிந்து கொண்டு திருக்குரானுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும், நம்முடைய இறப்புக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இறைவனுடைய விருப்பத்திற்குரிய வாழ்க்கையாக, நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, மகிழ்ச்சியோடு சோனம் செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் கருணை புரிவானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே.